டிஃபன் கேரியரை விட்டு வந்துட்டேன், கேரியரை விட்டு வந்துட்டேன், டிஃபன் கேரியரை விட்டு வந்துட்டேன், அண்டா விட்டு வந்துட்டேன், குண்டா விட்டு வந்துட்டேன், சட்டி விட்டு வந்துட்டேன், தட்டு முட்டு சாமான் விட்டு வந்துட்டேன். நாங்க திருப்பி அடிச்சா தாங்குவீங்களா? திருப்பி அடிச்சா நாங்க அடிச்சா நீ தாங்குவடா? டே ஆதவர்ஜுனா, திருப்பி வர அடிப்பியா? டே பொறுக்கி டே ஃப்ராட் ஆதவர்ஜனா, அடக்கடா நாயே அரண்மனை வாயே என்று சொல்வார். டே அடக்கடா நாயே, போதை மன்னன் விஜய் பனையூர் பங்களாவின் நாயே, அடக்கடா உன் வாயே. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். என்னது அடிச்சா திருப்பி அடிப்பியா? ஏண்டா டே புறம்போக்கு, டே திருட்டு லாட்டை சுற்றி விற்கிற, போலி லாட்டை சுற்றி விற்கிற அக்விஸ்ட், டே ஆதவர்ஜுனா, அடிச்சா திருப்பி அடிப்பியா? பழைய திமுக காரன் ஒருத்தவரான் தெரியுமா உனக்கு? அந்த பழைய திமுக காரன் கேடர் தான்டா இந்த குடியாத்தம் குமரன். திருப்பி அடிப்பியா? ஏண்டா நீ ஒரு ஆளு, நீ வில்லிவாக்கத்தில் நிப்ப, டெபாசிட் வாங்கிடுவ நீ வில்லிவாக்கத்தில். ஏண்டா நீ வில்லிவாக்க டெபாசிட் வாங்குவியா? இவன் வில்லிவாக்கத்தில் நிக்கிறானா, இவன் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வரானா, அங்க சிஎம் ஸ்டாலின் சொல்லி இவன் கூட்டத்துல பாட்டில் அடிச்சாங்களாம், பெண்கள் மேல பாட்டில் அடிச்சாங்களாம். சிஎம் ஸ்டாலின் சார், நாங்க திருப்பி அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? யார் கேக்குறான்? ஆதவர்ஜுனா நான் கேக்குறான். அடி செருப்பாளன் நாய, அடி செருப்பாள நாய புறம்போக்கு. ஏண்டா அவன் அங்க வழக்கமா உக்காந்து குடிக்கிறவனுங்க, குடிக்கும் போது ஒருத்தனை சண்டாயிக்குது, போதை ஏறி போது. என்ன பண்றது? இப்போ உன் தலைவன் விஜய்கிறானே, தற்குறி விஜய், பப்பளப்பொறிக்கு விஜய், குடிகார விஜய், தமிழக வெத்து வெட்டு கழகத்தின விஜய், குடிச்சிட்டு மிகப்பெரிய தலைவன், பொது உடைமை இயக்கத்தின் ஒரு மாபெரும் தலைவன், தேசிய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பல ஆண்டு காலம் அந்தமான் சிறையில் இருந்தவர். 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அவருக்கு நிதி கொடுத்த போது திருப்பி அரசாங்கத்திற்கே கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்ன ஒரு பொது இயக்கத்தின் மாபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு சாவுக்கே ஓல்டு காஸ்ட் சரக்கு ஆஃப் ராவா குடிச்சிட்டு தட்டு தடுமாறி போனவன்டா. யாரு? உன் தலைவன் விஜய். தட்டு தடுமாறி போனவன் உன் தலைவன் விஜய். டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போறான், குடிச்சிட்டு போறான். தேர்தல் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தலைமை செயலகத்துக்கு போறான், குடிச்சிட்டு போறான். எங்க போனாலும் போதையில போறான். பிரச்சாரத்துக்கு வரான், போதையில போறான். போதை மண்ண உன் தலைவன் விஜய். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலகம் முழுக்க குடிக்கிறான்டா, உலகம் முழுக்க குடிக்கிறான். அந்த மாதிரி குடிக்கும் போது தகராறு அவன் இல்ல. இப்ப குடிச்சிட்டு போதில உன் தலைவன் தற்குறி விஜய், பாவன் தங்கமான பொண்ணு சங்கீதா அவங்க மனைவி, போதையில அடிச்சு தொலைச்சிட்டான் இல்ல, போதையில பொண்ணு அடிச்சு தொலைச்சிட்டான் இல்ல, போதையில பையன் அடிச்சு தொலைச்சிட்டான் இல்ல, போதையில அப்பா அம்மா கண்ணாமண்ணான்னு பேசி தொலைச்சிட்டு போதையில திருச்சா மட்டும் இல்லாம பலரோடு கூத்தடிச்சிருக்கானே பொம்பளை பொறுக்கி குடிகாரன் அந்த விஜய். குடிச்சா என்ன அமகலம் பண்றான்? அவ்வளோ பெரிய டிஃபன் கேரியரை விட்டு வந்துட்டேன், கேரியரை விட்டு வந்துட்டேன், டிஃபன் கேரியரை விட்டு வந்துட்டேன், அண்டா விட்டு வந்துட்டேன், குண்டா விட்டு வந்துட்டேன், சட்டி விட்டு வந்துட்டேன், தட்டு முட்டு சாமான் விட்டு வந்துட்டேன், 1000 கோடி வருமானம் விட்டு வந்துட்டேன்னு சொல்ற. அவனே குடிச்சோட தகராறு பண்ணும்போது அவன் உணவு போதையில தகராறு குடிச்சுக்கிறான் சார். அவன் உணவு போதையில குடிச்சுக்கிறான், குடிச்சு போதை ஆயிட்டு இருக்குது. இவன் அவன் மேல பாட்டில் வச்சுக்கிறான், அவன் இவன் மேல பாட்டில் வச்சுக்கிறான். அந்த பாட்டில் துண்டு அந்த வெளியே வந்து கூட்டத்தை வந்துட்டு எவனோ குடிபோதை சண்டை போடுறான். ஒக்காளி உடனே இவன் ஆதவர்ஜுனா, எப்பா இவன் வில்லிவாக்கத்தில் நிக்கிறானா, சிஎம் சார் என்ன மிரட்டுறீங்களா? சிஎம் சார் மிரட்டுறீங்களா? பாட்டில் அடிக்கிறீங்களா? உங்க ஆளை வச்சு பாட்டில் அடிங்களா? சிஎம் சார், ஸ்டாலின் சார், டே பொறுக்கி நீ எல்லாம் அவன் நினைவுல இருக்கிறான்றது கூட சந்தேகம் தான். நீ எல்லாம் அவர் மைண்ட்ல கூட இருக்க மாட்டேன். உன் கூட்டத்துக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி வந்து பாட்டில் அடிக்கிறாரா? ஆடாங்க டே. அதுன்னா நாங்க திருப்பி அடிச்சா தாங்குவீங்களா? வாடா, நாங்க திருப்பி அடிச்சா தாங்குவீங்களா? திருப்பி அடிச்சா நாங்க அடிச்சா நீ தாங்குவடா? டே ஆதவர்ஜுனா, திருப்பி வர அடிப்பியா? டே சினிமால தலைவன் ஃபைட் பண்றான் பார் விஜய் தற்குறி. சினிமால போக்ரி கில்லி பொறுக்கி பிகிலின்னு படத்துல ஃபைட் பண்றான் பார். அந்த மாதிரி என் திமுக தொண்டன் கடை கோடி தொண்டன் ஒருத்தங்கிட்ட ஃபைட் பண்ண சொல்றான் உன் தற்குறி விஜய் கிட்ட. நீ ஆளு உயரமா இருந்துட்டா, ஏண்டா டே நீ ஆறு உயரமா இருந்துட்டா நீ திருப்பி அடிப்பியா? அடிச்சா தாங்குவியா நீ? அவன் அந்த கூட்டங்க வில்லிவாக்கம் கூட்டத்துலங்க 2 பேர் போதை போட்டுக்கிறான்.
ஒருத்தர் அது எங்கேயோ பில்டிங் மேலே தண்ணி அடிச்சுருந்தாங்க, அவன் வழக்கமாக தண்ணி அடிக்கிறான். ஒருத்தன் பாட்டில் அடிச்சுக்கிறான், ஒரு தூள் வந்து விழுந்துச்சு. அப்படியே எங்கள் அப்பா உடனே என்ன சீன் போடுறானுங்க, உடனே பத்திரிகையில் பேட்டி விடுவோம். சிசிடிவி கேமரா எடுத்து என்னடா புடுங்குவ, சிசிடிவி கேமரா எடுத்து என்னடா புடுங்கிட்டு என் மயிர் ஆத வச்சுனா, சிசிடிவி கேமரா எடுத்து என்னடா புடுங்குவ நீ? யார் அவன் தெரிஞ்சா? கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஃப்ஐஆர் என்ன தெரியுமா சொல்லுது? வழக்கமா குடிச்சு ஒருத்தத்தான் சண்டை போட்டுக்கணும், சண்டை போட்டுக்கும் போது ஒருத்தத்தான் பாட்டில் அடிச்சுக்கணும், அந்த பாட்டில் தான் கீழே ஒழிச்சனா. ஆனா இது என்ன சொல்ற ஆதவர்ஜனா மீட்டிங்ல பேசும்போது, போலீஸ் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாலே ஒரு மேடையில பேசுறான். போலீஸ் என்னன்னு எஃப்ஐஆர் போடுன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒரிஜினல் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர்ல போலீஸ் என்னன்னு எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னா, போலீஸ் என்ன எஃப்ஐஆர் போடும்னா, குடிக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கணும், 2 பேர் ஒருத்தன் பாட்டில் அடிச்சுக்கணும், அந்த பாட்டில் துண்டு தான் வந்து கூட்டத்தில் வந்துச்சுன்னு போலீஸ் எஃப்ஐஆர் போட போறாங்கன்னு சொன்னான். அதே எஃப்ஐஆர் தான் போலீஸ் போடுறாங்க. போலீஸ் போடுற எஃப்ஐஆர் உனக்கு எப்படிடா தெரியும்? போலீஸ் போடுற எஃப்ஐஆர் உனக்கு எப்படி தெரியும்? டே ஆதவர்ஜனா, டே பொறுக்கி பையா, டே ஆதவர்ஜனா, டே அந்த குடிச்சிட்டு சண்டை போட்டு பாட்டில கூட்டத்தடிங்க, அதுவும் குறிப்பா பெண்கள் மேல அந்த பாட்டில் அடிக்கிற டிராமா சீன் கிரியேட் பண்ணவனே நீ தான்டா, எங்களுக்கு தெரியாது நினைச்சிருக்கிறா. டே இது திமுகடா சொல்ற. இல்ல நான் ஐபேக் கூட இருந்தேன், நான் பெண் டீம்ல இருந்தேன், நான் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அப்ப திமுக என்னன்னு உனக்கு தெரியல? திமுக குடும்பம் சொல்லிடா. டே நீ யாரா? எங்க குடும்பத்துல முதல் ஐபிஎஸ் திலகவதி பெரியம்மா, மரியாதைக்குரிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திருமதி திலகவதி அவர்கள் உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னு குடியாத்த குமரனுக்கு தெரியும். செருப்பு வைக்கிற இடத்துல உன்னை வச்சிருந்தாங்க. செருப்பு வைக்கிற இடத்துல 5 வயசுல அம்மா தற்கொலை பண்ணி பார்த்து 15 வயசுல அம்பேத்கரை படிச்சானா, 15 வயசுல அம்பேத்கரை படிச்சானா, காந்தி படிச்சானா, புத்தர் படிச்சானா. இவன் 15 வயசுல இவன் ஒரு ஸ்விம்மிங் பூலுடைய கோச்சர். இவன் அங்க லாட்ரி சீட் வியாபாரி மார்ட்டினுடைய பொண்ணு அங்க ஸ்விம்மிங் பூல் வந்தது. அங்க கரெக்ட் பண்ணிட்டான். அங்க கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பிச்சைக்காரனா இருந்தவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். திருட்டு லாட்ரி சீட்டு வித்து தாண்டா நீங்க சம்பாதிச்சீங்க. மார்க்கெட் குரூப்ஸ் திருட்டு லாட்ரி சீட்டு தானே சம்பாதிச்சீங்க. போலி லாட்ரி சீட்டு வித்து தானே சம்பாதிச்சீங்க. சிங்கிள் நம்பர் லாட்ரி சீட்டு வித்து தானே சம்பாதிச்சீங்க. பல குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்ப தாலி நீங்க இந்தியாவை அனைத்து மாநிலத்திலும் லட்சக்கணக்கான ஏழை எளிய விவசாயிகள் தொழிலாளர் குடும்பத்துடைய தாலி அத்தனை நீங்க போலி லாட்ரி சீட்ல துட்டு சம்பாதிச்சீங்க. மார்டின் குரூப்ஸ் அதுல அதிகமா போலி லாட்ரி சுத்தம் யாருன்னு கேட்டா இந்த வளர்ந்தவன், இந்த அக்யூஸ்ட், இவன் ஆதவர்ஜனா. கோடி எனக்கு முக்கியம் இல்ல, நான் மக்கள் சேவைக்கு வந்திருக்கிறான். பிச்சைக்காரனா இருந்தவன் கோட்டீஸ்வரம் உண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பணம் வச்சுன்னு இவன் ஆடாத சீன் இல்ல. இங்க திமுக இருந்து அப்புறமா விடுதலை சக்திக்கு போய் அங்க போய் அண்ணன் திருமாவளவன் ட்விஸ்ட் பண்ண பாக்குறான். இப்ப கூட மேடையில அண்ணன் திருமாவளவன் மாநில அரசியலுக்கு ஏன் வந்தா தெரியுமா? நான் சொல்லிதான் வந்தாரா. டே போடா, தேர்தல் நேரத்தில் அதிகமா பேசக்கூடாதா, யூடியூப் சேனல்லே சொல்றாங்க, ஸ்ட்ரைக் ஆகுது, தேர்தல் கமிஷன்ல கேஸ் போட்டுருவாங்க, அதனால நான் ரொம்ப அடக்கி பேசுறேன். என்ன சொல்றத, உன்னை ரொம்ப அடக்கி பேசுற. நீ ஒரு ஆளு வில்லிவாக்கத்தை நீ என்னது அடிச்சா திருப்பி அடிச்சா தாங்குறானா? வாடா டே, டே அட்ரா வாடா. டே ஆதவர்ஜனா, குடியாத்த குமரன் சவாலுக்கு கூப்பிட வாரா, பாத்துக்கலாமா? டே அது வில்லிவாக்கம் பக்கத்துல குளத்தூர், பக்கத்துல உன் தலைவன் குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய் நிக்கிற பெரம்பூர் இருக்குது, அங்கதான் ஆர்கே நகர் இருக்குது, அங்கதான் ராயபுரம் இருக்குது, அங்கதான் துறைமுகம் இருக்குது. தெரியுமாடா அந்த ஏரியால என்னன்னு சொல்லிட்டு? டே வட சென்னா என்னன்னு தெரியுமாடா? இன்னைக்கு வட சென்னை திமுக கோட்டையின் முடிசுடா மன்னன் யார் தெரியுமாடா? எங்களின் செயல்பாபு மாவீரன் அண்ணன் சேகர் பாபு. பாக்குறியா பழைய சேகர் பாபுவை? காட்டுப்பா உங்களுக்கு, நீங்களாம் அவ்வளவு வருத்தம் இல்லை. அவர் வந்துட்டார், அப்பா சாமி விஎஸ் பாபுவான். அவர் குளத்தூர்ல எங்க தலைவர் தளபதிக்கு எதிர்த்து நிக்கிறான். குடியாத்தம் குமரம் போற உற்சாகுது இல்ல, குடியாத்தம் குமரம் போற உச்சா, அந்த உச்சாக்கு சமானடா அவன் விஎஸ் பாபு. என் திமுக தொண்டனுடைய முதுகிலே குத்திய துரோகிடா விஎஸ் பாபு. திமுகவை தோற்கடிப்பதற்கு சரி செய்தனோடா விஎஸ் பாபு. திமுக தொண்டன் பணத்தை திருடினவன்டா விஎஸ் பாபு. ஊரான் சொத்தெல்லாம் கொள்ளடிச்சவன்டா விஎஸ் பாபு. அதிமுக போய் எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்துனவன்டா விஎஸ் பாபு. இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கான்டா. அவன் எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு கொள்ளு, திமுக கொள்ளு. டே விஎஸ் பாபு, குடியாத்த குமரன் யாருன்னு உனக்கு தெரியும். நீ மாவட்ட செயலாளர், உன் தம்பி விஎஸ் பகுதி செயலாளர், நீ எம்எல்ஏ. அன்னைக்கு அந்த புரசைவாக்கம் பகுதியில் நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் பேசியவன். நீ உன் குடும்பம் யாருன்னு தெரியும். நீ என்ன புடுங்கிடுயா விஜய் கிட்ட போயிட்டு நீ புடுங்கிடுவா? அந்த நாஞ்சி சம்பத் மீட்டிங், அந்த வாடகை நாஞ்சி சம்பத் மீட்டிங் அது அங்க. ஆனா இந்த நாஞ்சி சம்பத் பேசினா டே அப்பா உண்மையிலே சொல்றேன்டா, டே எனக்கெல்லாம் பொழைக்க தெரியல. எனக்கு நாஞ்சி சம்பத் மாதிரிலாம் எனக்கு பேச தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, சத்தியமா சொல்றேன்.
நான் தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியா இருந்திருப்பேன். இல்ல திமுக ஆட்சிக்கு வரும் போதெல்லாம் ஒன்னு மத்திய மந்திரியா இருந்திருப்பேன், இல்ல ஸ்டேட் மந்திரியா இருந்திருப்பேன். பல கோடி, பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பேன். நம்ம வாய் உண்மை பேசும், இருக்கிறது பேச. ஏன்னா உண்மையான தொண்டை, பியூர் பிளட், பிளாக் அண்ட் டிஎம்கே பிளட். ஆனா இவங்கராம் பாரு நாஞ்சில் சம்பத், அப்பா சாமி, அவன் திமுக இருக்கும்போது அண்ணா திமுக எப்படி பேசினான், அந்த மாதிரி அண்ணா திமுக போயிட்டு அப்படியே திமுக, அந்த அந்த வசனங்கள்லாம் கரெக்டா இருக்கும். வசனங்கள் மாறாது. திமுக இருக்கும்போது அதிமுகவான், அதிமுக போயிட்டு அந்த இடத்துல திமுக போட்டுக்குவான். இப்போ அங்க போய்க்கிறான். யார்கிட்ட போய்க்கிறான்? தற்கொலை விஜய் கிட்ட போய்க்கிறான். அங்க போய் அப்படியே ஆதவ அர்ஜுனாவை சப்பரா, குல்பே சப்பரா, ஆதவ அர்ஜுனா மகாபாரதத்துல அவனை ஒப்பிடுறான், ராமாயணத்துல அவனை ஒப்பிடுறான், புராண கதைகள்ல அவனை ஒப்பிடுறான். ஐயோ 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 ஐயோ, டேய் அவன் அக்விஸ்டடா, அவன் பிக் பேக்கெட்டடா, அவன் அரைச்சிட்டுடாவன். அவனை எவ்வளவு கொடுத்தான் துட்டு? நாஞ்சில் சம்பத்தை எவ்வளவு கொடுத்தான் துட்டுங்க? அவன் கொடுப்பான், 2 லட்சம் கொடுப்பான். திமுக 1 லட்சம் வாங்கினே மாதிரி அப்பாவி பேச்சாளர் 100 பேர் தாலி அர்த்தம். நாஞ்சில் சம்பத் திமுக மேடையில திராவிட இயக்க பேச்சாளர். இது ஏன் சொல்ல வரனா, அவன் கூட்டத்தை தான் 2 பேரும் குச்சி பாட்டில் வச்சுனான். டேய் குடியாத்த குமரன் அடிக்க வந்தா அப்படியே நிற்பேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். புரியுதா? தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் போகக்கூடாதான். நான் யூடியூப்லயும் பேசக்கூடாதான். என்ன மிரட்டுறாங்க, யூடியூப்லயும் பேசுவேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் போவேன். என் தலைவர் தளபதி, தேச தலைவன், உலக தலைவன், தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று என் தலைவர் தளபதி அங்கே அமர வேண்டும். யாரு என்ன மிரட்டினாலும், யார் தடை போட்டாலும், தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடாது, யூடியூப்ல போகக்கூடாது சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். என் தளபதிக்காக பிரச்சாரம் பண்ணுவேன், தைரியமா நிற்பேன். இது ஏன் சொல்றேன்னா, அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குதா நாஞ்சில் சம்பத் கிட்ட? இவன் மேடையில பேசினே சலசல் பாய்ச்சி பாரு, பேச்சு நிறுத்திட்டாங்க. அவன் அந்த பாட்டில் அடிக்கிறதுக்கு முன்னால 2 பேரும் குடிகாரன் சண்டை போட்டுனானுங்க. அதாவது ஆதவ அர்ஜுனா செட்டப், ஆதவ அர்ஜுனா செட்டப். 2 பேரும் குடிகாரனுக்கு தரா பண்ணிக்கிறானுங்க. பேசினே இந்த பாட்டில் சத்தம் கட்ட உடனே நாஞ்சில் சம்பத் எங்கடா அத்த பாட்டில் நம்ம மண்டிக்கு வரப்போகுது விழுந்துட்டான். அது மாதிரி அவன் பேச்சே மாறி போச்சுங்க. இவன் பேசினேங்கிறான் நாஞ்சில் சம்பத். டேய் உனக்கு வந்த நிலமா பாய்ச்சாடாடி, டேய் நாஞ்சில் சம்பத் உனக்கு வந்த நிலைமை பாய்ச்சாடா. திமுக மேடையில் உன்னை அப்படியே அலங்கரிச்சாங்கடாப்பா, சிம்மாசனம் உட்கார வச்சு அலங்கரிச்சாங்க, லட்சமா கொடுத்தாங்க. இப்போ அங்க போய் இவன் நாஞ்சில் சம்பத் பேசினேங்கிறான். சின்ன பசங்க இல்ல, அங்க இருக்கிறவங்கலாம் ஓட்டுரும் இல்லாத பசங்க தான். தற்கொலை விஜய் கிட்ட நாஞ்சில் சம்பத் பேசினேன், இந்த மைக்க பிடிங்கன்னு விஜய் டிவிக்கே விஜய் அன்ட்டு நாஞ்சில் சம்பத் பார்த்து பிகில் ஊதுறான். பொறி பசுவ பிகில் ஊதுறானுங்க. மடக்கூதிங்க, மடக்கூதி இல்ல, மடக்கூதி 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 ஊதுறானுங்க. நாஞ்சில் சம்பத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறான், இன்னொருத்த மைக்க போடுறான், உடனே மடக்கூதிகள் விசில் ஊதுறான். அப்புறம் நாஞ்சில் சம்பத்தை பார்த்துட்டு டிவி டேய் உன் நிலைமை இந்த நிலைமைடா வந்து இன்னும் நீ அசிங்கம் பண்ணு. இதை விட அசிங்கம் அவனுக்கு. யாருக்கு? செங்கோட்டையன் பிளக்கா பசங்களோட சந்தா பிளக்கா பசங்க வண்டிதான். அதனால அதிகமா நான் பேச தேவையில்ல. ஆதவ அர்ஜுனா சொல்றேன், என்ன பாட்டில், ஒரு பாட்டில் என்னடா உனக்கு அவ்வளவு கோபம்? இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தவுடன் சம்பவம் இருக்குடா, சம்பவம் இருக்கு. ஓப்பனா சொல்ற, அவர் விட்டுருவார் தளபதி. அவர் தேச தலைவர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாளப்படும் பொதுவாளில் தூசிப்படா தலைவர், எங்கள் இன்ப தமிழ்நாட்டின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். நாங்க ஒரு கேங் இருக்கிறோம், நாங்க விட மாட்டோம். ஏண்டா டேய் நீ பென் டீம்ல இருந்தியா, நீ வந்து ஐபாக் டீம்ல நீ இருந்தியா? ஐபாக் டீம்ல இருந்தானா இவங்கெல்லாம் ஆட்சி வரத்துக்கு இவங்க தான் எல்லாம் வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்கன்னா. இப்ப அண்ணன் திருமாவளவன் வந்துட்டாரு, நேஷனல் அண்ணன் திருமாவளவன் வந்துட்டாரு, இன்னைக்கு மாநில அரசு வந்துட்டாரு. இன்னும் என்ன நடக்க போகுது பாரு. போடா டே லவடி கபால், போடா போடா. அவர் பேர் சொல்லி அவர் புகழ்ந்து பேசிட்டா அவர் உன்னை கிட்ட சேர்த்துக்குவாரா? எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் ஒரு போராளிடா. அவருக்கு துணை முதலமைச்சரோ அமைச்சரோ மத்திய அமைச்சரோ கோடிகள் அவருக்கு முக்கியமில்லை. ஒரு லட்சிய வேங்கை. உன்ன மாதிரி ஃப்ராடா தன்னை நம்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்களுக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் போராளி. புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசியல் செய்கிற எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன். அவரை வச்சு நீ பேசுறடா டே லவடிக்கபால் வேவரிசைய, அவரை வச்சு நீ பேசுறியா? சிஎம் சைலண்டா இருக்கார். சம்பவம் இருக்கு. திமுக எங்களுக்கும் இருக்குது. மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், என்றைக்கும் எங்கள் கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறு உருவமாக இன்றைக்கு தேமுதிகவின் தலைவராக இன்றைக்கு
ஒரு போராளியாக, இன்றைக்கு ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையாக, ஒரு தமிழ் சிங்கமாக, இன்றைக்கு ஒரு தமிழ் புலியாக, இன்றைக்கு கம்பீரத்தோடு இன்றைக்கு கர்ஜரித்துக் கொண்டிருக்கிறாரே அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார். அவருக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியுமாடா? அடே திமுக புரட்சி புயல் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் வைகோ பிரச்சாரத்துக்கு கிளம்ப போறார். அவர்களாம் நீங்க பதில் சொல்ல முடியுமாடா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்ச், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்ச், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனித முஸ்லீம் லீக், இன்னும் முஸ்லீம் அமைப்புகள், கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், வைகை புயல் வடிவேல் அவர்கள், நடிகர் கருணாஸ் அவர்கள், இன்னும் பலர் இருக்கிறார்கள் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு. என்னை போன்ற பேச்சாளர்கள், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் 250 பேச்சாளர்களை களத்தில் இறக்கியிருக்கிறார். குடியாத்தம் குமரன் சமூக வலைத்தளத்தில் பேச போகிறான். வெற்றி முரசு கொட்ட போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி முரசு கொட்ட போகிறது. அதனால்தான் முரசு சின்னமே திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆதவு சொல்ற, டேய் திருப்பி அடிப்பன்றது சிஎம் ஸ்டாலின் சார், திருப்பி அடிச்சா தாங்கல, டே பண்டியா உனக்கு பேசலான்னு எனக்கு கோபம் வருது. எலெக்ஷன் நேரம்ன்றது வாய் அடக்கி பேசுற. டேய் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தார்கள், டே ஆதவா, டே பொறுக்கி டே ஃப்ராட் ஆதவ அர்ஜுனா, அடக்கடா நாயே அரண்மனை வாயே என்று சொல்வார். டே அடக்கடா நாயே, போதை மன்னன் விஜய் பனையூர் பங்களாவின் நாயே, அடக்கடா உன் வாயே, பிச்சு எடுத்துருவேன். ஆதவ அர்ஜுனா சொல்ற, செருப்பு பிஞ்சுடும், திருப்பி அடிப்பேன் அட்டில் லவடிக்கப்பால். யாரடா திருப்பி அடிப்ப? டே வளர்ந்து கட்டவனே ஆதவ அர்ஜுனா, ஒரே ஒரு பாட்டில் துண்டு உழுந்ததுக்கு திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு கத்துற. உங்க கட்சிக்காரன் கத்துறான். சோசியல் மீடியால, எல்லா மீடியாலும், யூடியூப்லயும் பாட்டில் அடிச்சிட்டாங்க. இவனே செட் பண்ணி அடிக்க வச்சிருந்தான். அது இவனே செட் பண்ணி அடிக்க வச்சிருந்து. சரி யாரும் அடிச்சிருந்தா கூட இருக்கட்டும்டா, இப்படியே கூட வரேன்டா குடியாத்துக்கு போறேன். டேய் ஒரு பாட்டில் துண்டுக்கா எத்தனை பாட்டில் துண்டு பார்க்கணும், எத்தனை அருவாவை பார்க்கணும், டேய் எத்தனை அடிதடி பார்க்கணும். எவ்வளோ இருக்குது எலெக்ஷனு. பூத்துலன்னா என்ன நடக்கும் தெரியுமாடா? டேய் பழைய திமுக தொண்டான பொறுக்கி பசங்கோ பிளகா பசங்கோ என்ன சொல்றது, நீங்க அவன் பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய் கூட இருக்கிற பிளகா பசங்க நீங்க தாங்குவீங்களா? பூத்துல திமுக ஒரு சின்ன பாட்டில் துண்டுக்கா எத்தனை பாட்டில் அடி பார்த்துறான் தெரியுமா குடியாத்துக்கு போறேன். டேய் இந்த 2.5 வருஷத்துல என் வீட்டுல குடியாத்தம் பாண்டியன் நகர் பாரதி தெரு கமலாம்பாள் இல்லம் என் வீடு, ப்ளூ கலர் வீடு, 2 வருஷத்துல 10 முறை பெட்ரோல் கொண்டு போட்டிருப்பான். பல பாட்டில்களை அடிச்சிருப்பான். அருவா கத்தியோட வந்தான். பொம்பளைங்களா கூட்டின்னு வருவான். குடியாத்தெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். நீங்க தற்கொலை குடியாத்துல இருக்கிற தமிழக வெத்து கழக ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க. எத்தனை மேடை 30 வருஷம் ஐயா வெட்டுக்கொண்டானோட எத்தனை கத்தி பார்த்திருப்பேன், எத்தனை பெட்ரோல் கொண்டு பார்த்திருப்பேன், எத்தனை பாட்டு பார்த்திருப்பேன், எவ்வளவு வன்முறை பார்த்து நிக்கிறான்டா குமரன். இன்னைக்கு கூட தில்லா பல பிரச்சனைகளை நான் தான்டா திமுக, நான் தான் திமுக, என் தலைவர் தளபதியின் மொரட்டு தொண்டை நான் தான்டா திமுக நிக்கிறேன்டா. ஒரு பாட்டில் துண்டுக்கே வாய் விடாடுறீங்க. இன்னும் எவ்வளவு ஆகுது, இன்னும் எவ்வளவு ஆகுதுடா. அது நீயே அடிச்சுக்கின பெட்டா. டே வந்தவன வாடா, வா வாடா, டே வந்தவன உன்னை ஒரு அடி ஆக்குறவா, உன்னை ஒரே அடி ஆக்கிற வாடா, டே வந்தவன வா. 200 தொகுதியிலடா, 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். நான் இவ்வளவு பேசுறேன். ஆனா தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி வந்த பிறகு இவன் வந்து லீடர்னு தளபதிட்டான நின்னாலும் நிப்பான். நம்மளால எதுவும் நம்பி பேச முடியல. நம்ம ஒரு உண்மையான தொண்டம் பேசிட்டு இருக்கிறோம். யாருக்கு தெரியும் இவன் நாளைக்கு ஆட்சி வந்து லீடர் மன்னிச்சிருங்கன்ட்டா நம்ம தான் மறப்போம் மன்னிப்போம் மச்சா. இதையும் நானே பேசுறேன். அவன் ஆத வச்சுறான். இங்கதான் இருந்தவன் தான், இங்க இருந்தவன் தான், நம்மகிட்ட இருந்தவன் தான். என்னன்னா களத்துக்கு வரல, இங்க இருந்தான். நாளைக்கு அவனே வந்து அங்க நின்னாலும் நிற்பான். நான் இவ்வளவு பேசுறேன். இதே விஜய் கூட வந்து சிஎம் சார் அவரெல்லாம் கை கட்டி எல்லாம் பக்கார சொல்லுவார். எங்க தலைவர் தளபதி இருந்தா எலெக்ஷன்ல இவனுக்கு ஆட்டம் போடுறானுங்க. ஏன்னா இவனுக்கு தான் களத்துல இருக்கிறானுங்களா. நல்லா புரியுதா? இவங்க ஏன் பாட்டில் அடி அவளை பிரச்சாரம் பண்றா, போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னு 2000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல குளத்தூர்ல கொண்டு வந்து 10,000 பேர் நிக்க வைக்கிறான். தேர்தல் பிரச்சாரத்தை கேன்சல் பண்றான். இவ்வளவு சீன் ஏன் கிரியேட் பண்றா தற்கொலை விஜய் கேட்டா, இவனுக்கு தான் எலெக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்களாம். இவனுக்கு தான் எலெக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்களாம். அதாவது டிஎம்கே டிவிகே தான் தேர்தல் போட்டியோட நிரூபிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த தற்கொலை பொறுக்கி பசங்கள் தேவை. அந்த டிவிகே கட்சியில் இருக்கிற பொறுக்கி பசங்கள் எச்சரிக்கை விடுகிறேன்.
தேர்தல் முடிட்டு அவங்கள பார்த்து ஆதவா வேடா பட்டா இந்த குடியாத்த குமரன் ஒருத்தன் போடுறா உன்னை சந்திக்கிறதுக்கு. நன்றி வணக்கம். நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.